என்ன தலை நீ கண்டிப்பா நினைக்கிற. ஸோ ஹாய் காய்ஸ், கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்துட்டோம், அந்த முருகர் டெம்பிள் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே முருகரோட அந்த ஹெட் தலை மட்டும் அழகா தெரியும். ஸோ கிட்ட போக போக மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும் போல். எப்படின்னு தெரில, ஒரு மாதிரி லாங்லேருந்து பார்க்கும்போதே செம்ம எக்ஸைட்மெண்ட். ஏன்னா பின்னாடி ஃபுல்லாக மரம், அந்த பக்கம் மலை, நடுவில் வந்து இவரோட ஸ்டாச்சு. ஸோ வேற லெவலில் இருக்குது. ஸோ இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி எப்படின்னா, அதோட ஹைட் எவ்வளோ தெரியுமா தெரியல? கேள்விப்பட்ட தெரியும், 146 சம்திங் தான் நினைக்கிறேன். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாமா? சூப்பர்ப்பா, நீ இந்த மாதிரி பேசுற பாத்தையாலப்பா. ஆமா கரெக்டா ஹிஸ்ட்ரி கேள்விப்பட்டது அதான் நினைக்கிறேன். 146 அடி. ஆமா 146 அடி. அது என்ன சொல்றாங்கன்னா, மலேசியா அந்த முருகர் டெம்பிள் இருக்குல்ல, அது எப்படி செதுக்குனாங்களோ அந்த பொருள் வச்சுதான் இவருக்கும் பண்ணாங்களாம். ஆமா கரெக்ட். அது இல்லாம மலேசியால இருக்க சிலை இருக்குல்ல, அந்த சிலையோட ஹைட்டுன்றாங்க இந்த சிலை. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்னான்னு தெரியாது. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு சொல்லியிருக்கோம். நீங்கள் அப்படி சப்போஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா கூகுள் போய் சர்ச் பண்ணி பாருங்க. நாங்களே ஒரு சில இதெல்லாம் கூகுளில் தான் பார்த்தோம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. அதனால வந்து நல்லா பயங்கரமா ஹிஸ்ட்ரி இந்த இதுக்கு இருக்கு. இது வந்து ஏப்ரல் 2022 ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இதுக்கு பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு போல. இது பேசிக்கான லிஃப்ட் வேற வச்சிருக்காங்க, ஐயர் இல்லாம மேல போறதுக்கு. அதான் லிஃப்ட் தான் நினைக்கிறேன். நான் லைட் போக முடியாது, லிஃப்ட் தான் வச்சிருக்காங்க. ஸோ மேல கீழே இருந்து மேல போறதுக்கு லிஃப்ட் இருக்காது. மக்கள் போவாங்களா இல்ல ஐயருங்க போய் பார்ப்பாங்களான்னு தெரியல. லிஃப்ட் இருக்கு. நல்லா பிரம்மாண்டமா தான் இருக்கு. எந்த ஒரு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா நல்லா இருக்கு. எந்த ஒரு இதுவும் இல்லாம நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸோ அப்படியே நீங்க உள்ள போகலாம். இப்பதான் சாப்பிட்டீங்க, முன்னே சாப்பிட சரியான பசி. சரி அதனால நல்லா சாப்பிட்டு தெம்பா இப்போ அப்படியே கோயிலுக்குள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு வரோம். நீங்க அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க. உள்ள முருகா ஓமை முருகா 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 ஓமை முருகா 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 ஓமை முருகா, அது மாதிரி பாட்டு பாடிட்டே தான் உள்ள போறோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணி எங்களை பாருங்க. ஸோ அது இல்லாமல் இந்த உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேஷ்டி, லுங்கி, ஷார்ட்ஸு அதெல்லாம் வந்து அனுமதி இல்லையா, அலோட் கிடையாதான். ஸோ ஒன்லி பேண்ட்டு, அதுக்கு அந்த மாதிரி தான் உள்ளே போட்டு போகணும். வேஷ்டிக்கு அலோட் இல்லைன்னு சொல்லி வெளியே நிற்க வச்சிட்டாங்க. அதனால் வந்து எதுவுமே கிடையாது. ஆமாம், பேண்ட்டு போட்டு போகலாம், ஷார்ட்ஸும் போடக்கூடாது. அந்தந்த பேண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும் போல. ஸோ அப்படின்னு தெரில. உள்ளே போயிட்டு என்னன்றதை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காட்டணும். அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்க. எங்க போறோம் இப்போ நம்ம? சொல்லு பார்க்கலாம். மலை மேல போறோம். மலைக்கு மேல எதுக்கு போறோம்? ஏதோ ஒரு முருகர் தெரியல, மேல ஏதோ ஒரு முருகர் இருக்காராம். அது அதனால அவரை பார்க்கறதுக்கு போறோம். இங்க பார்த்துட்டோம், இங்க உள்ள சாமிலாம் சூப்பரா பார்த்துட்டோம். இப்போ இங்க இருந்து மேல ஏதோ மலைக்கு மேல ஒரு ஒரு சாமி இருக்காராம். சரி அந்த சாமிக்கு போய் பார்ப்போம். இங்க உள்ள வீடியோ எடுக்க விடல. அதனால அங்க போயிட்டு ஏதாச்சும் எடுக்க முடிஞ்சா எடுத்து காமிப்போம். ஓகே, சரி நம்ம மேல போலாம். அப்படியே நான் ஃப்ரெண்ட்ல போயிடுறேன், நீ பின்னாடியே வா. கொஞ்சம் பார் ரோட போடக்கூடாதா? கால் வச்சு ஏறினா அவன்
பயங்கரமா இருக்கு. இதுல போறது இந்த பேர் கிரில்ஸ் போவாரு டிஸ்கவரி சேனல்ல அந்த மாதிரி. வாவ், இது உண்மையிலே ஒரு லாவா டியூப். அதோட ஒரு கட்டத்துல எரிமலை குழம்பு கடலை நோக்கி போற தன்னோட பாதையில இது வழியா தான் பாஞ்சு போயிருக்கணும். தெரியாம இந்த பேண்ட்டை வர போட்டு வந்துட்டோம்னா டைட்டா இருக்கு. நானும் அதுதான் கால் அகிட்ட கூட முடியல. சரி இப்ப மேல போறோம். அந்த ப்ளூ கலர் தான் டைட் கட்டா இருக்கும். மேல போனாதான் தெரியும் அப்படியே மேல போ. அஞ்சய் எல்லாம் யாருக்காக தெரியுமா? எல்லாம் உனக்காக தான். உன்னை சீக்கிரமா கல்யாணம் நடக்கும். உனக்காக தான் நான் மேல மலை ஏறேன். 4 பொண்டாட்டி வச்சுக்கணும். அதில் 1 நிமிஷம் கூட உனக்கு செருப்பா அடிப்பேன். இப்பெல்லாம் அங்க போய் திரும்பி போயிடணும். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி பத்தியா? தஞ்சை உருண்டு உண்டுறத பின்னாடி எலுமிச்சம்பழமா போய் நேர் பண்ணி பாரு. கடலை தாண்டி மலையை தாண்டி பாத்து வா கடலை தாண்டி வந்துட்டோம். இன்னும் போகணும். வராம பாருங்க நல்லா தவளை கொட்ட மாதிரி. ஆமாம் குட்டி நானே தவழ்ந்துட்டு இருக்கேன். வாங்க வாங்க. வேல் முருகனுக்கு. டேய் அமைதியா வாடா. அவன் ஒருத்தன் தெரியாதனமா இந்த பேண்ட்டை போட்டு வந்துட்டோம் போல. காலை இப்படி எடுத்து வைக்க முடியல மாமா. இதுவே பாதி வெயிட். இதே கொல்லிமலைலாம் போடலாம். கொல்லிமலை போனா செத்துரும் அங்கேயே. அவள்தான் 1 வாரம் ஆயிடும். ஆமா வா 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 மச்சான் வா மச்சான். எங்க தாவறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. ஓடி 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 வா உருண்டு. ஓடி வா வா மச்சான் வா மச்சான். வந்துடா டெம்பிளுக்கு. கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆஹா இங்க இருந்து அந்த வியூவை பார்க்க சஞ்சய் இங்க பார். உனக்கு குழந்தை பிறக்கலன்னா பண்ணிட்டு வந்து இதில் கட்டு. உனக்கு குழந்தை பிறகுமா? உனக்கு பிறக்காது, உன் பொண்டாட்டி ஆல்ரெடி. ஆமா பார்த்து கங்க்ராச்சுலேஷன். 4 மாசத்துல டெலிவரி ஆயிடும். லவ் பண்றேன் தகராறு பண்ண வீட்டை விட்டு வெளியே வந்து இங்கே தங்கினுக்கிறேன். அதுக்கப்புறம் நேரத்துக்கு கண்ட லேடிஸ் கூட சுத்தினுக்கிறேன். அதுவும் பிரெக்னென்ட் ஆகிற லேடிஸ் கூட. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் தான். அதுதான் நான் நினைக்கிறேன். பேஷண்ட் எல்லாம் கூட்டின்னு வர மாதிரி இருக்கும். உன்னை வச்சு என்ன பண்றது? கால் வலிக்குதான். கால் வலிக்குன்னு உட்காந்துட்டு இருக்கான் உள்ள பைத்தியக்காரன். இதுல பூஜை பண்ண போறான் சாமிக்கு. அதுக்காக திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம். சாமிக்கு பூஜை பண்ண என்ன பண்ண போறான்னு தெரியல. இந்த சாமியை பார்க்க தான் கீழே இருந்து மேலே வந்துருக்கோம். இப்போ நாங்கள் சாமி கும்பிட போறோம். சாமி கும்பிட்டேன். சாமியார் சாமியார் சாமி கும்பிடுங்க சாமி. நீ ஒண்ணு கொளுத்துறியா? நீ கொளுத்து. நீ கொளுத்து. அப்படிதான் போறேன். ஒரு நிமிஷம் இருந்து பிடிச்சிடுறேன். குப்பை போடக்கூடாது செஞ்சு. பிளாஸ்டிக்லாம் போடக்கூடாது. குப்பையில தான் மக்கள் ஒழுங்கா இருக்கும். ஓஹோ நீ ஒழுங்கா நல்லா பண்ணி யாரு மிருகமா? நீயும் மக்கள் தானே. நம்ம கவர்ல தானே போட போகுது. சஞ்சய் நல்லா பக்தியா கும்பிட்டு செஞ்சய். சாமி நல்லா பக்தியா பத்தியா இதே ஒரு நான் யாரு? நானா பாவம் பண்ணுவேன். ஏதாச்சும் இதான் பாவம் பண்ணியிருப்பான். அதனால தான் உனக்கு எரிய மாட்டேன். நீதான் மாட்டான் பாவம். நான் என்ன பாவம் பண்ண சொல்லு? நானா பாவமே பண்ணேன். திரும்பி நீதான் பாவம் பண்ணிய. அதனால தான் கரெக்டாக நீ இவ்வளோ நேரம் காத்தடிக்கல.
அப்ப கல்புரம் வாழ்த்துருக்கோம். கல்புரம் கல்புரம் வந்து கல்புரம் புரியுதா? கற்பூரி இதான் பாவம் பண்ணியிருக்கேன். இல்ல ஏத்தி அங்க வச்சு பிரச்சனை இங்க பெட்டி மட்டும் கை வச்சுக்கோ. மேல எங்க காட்டுடா? இல்ல அது வீடு ரெண்டுக்கு இருக்குன்னு சொல்லி இப்போ என்னன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இங்க இருந்து கிளம்பவும் போறோம். ஸோ கிளம்பிட்டு இப்போ கரெக்டா இது வந்து ஆத்தூர்ல ஏதோ என்ன ஊர் இது, ஏதோ பொட்டி ஏதோ பெண்ணா தீஞ்ச பாளையமோ ஏதோ தீஞ்ச பாளையம்னு ஏதோ சொன்னாங்க. இங்க இருந்து தான் நம்ம கிளம்ப போறோம். அதனால எல்லாமே ஓரளவுக்கு முடிச்சாச்சு, எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. கிளியர் பண்ணி இப்போ ஸ்டார்டிங் நம்ம அந்த எது என்ன தடங்களு இவனால இப்போ இவருக்கு சரியா பேச மாட்டாங்க, கொஞ்சம் அப்படிதான் இருப்பாரு. அப்புறம் போக போக செட் ஆயிடும். இனிமேல 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், நீட்டா இருக்கேன். லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த தடவை ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியா இன்னைக்கு கல்யாணம். அப்புறம் ஆமா கல்யாணத்துக்கு போனோம்ல. கல்யாணம் அப்படிதான் இருப்பான். நீங்க எதுவுமே அதிகாதீங்க, எல்லாத்தையும் மறந்துடும் கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ கல்யாணம் போனோம், அங்கேருந்து ரிசப்ஷன் எல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு அங்கேருந்து நேற்று நைட்டு கிளம்பி நேற்று ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று பார்த்தோம். ஆமா, அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்ததில்ல, அதுலேருந்து செம்ம மூடா அங்கேருந்து கிளம்பி. ஸோ நம்ம ஏரியா குட்டி ஃப்ரெண்ட். ஹாய்டா, அவங்க பேர் என்ன? அரவிந்தாவா? சூப்பரா. என்ன படிக்கிற? 7வது படிக்கிறியா? 5வது. மாத்திரை மருந்துலாம் போட்டு எடுத்தியா? என் கூட வந்துறியா? உன்னை நான் கடத்தின்னு போயிட்டேன். நம்ம கடத்தி போறதா அவன் நம்மளை கடத்திடுவான். அது இதான் கட்டுதுன்னு கேக்குறான். பூனை மாதிரி கத்துதா? இது உள்ள வச்சிருக்கோம் ஒரு குட்டி பூனை. சொல்லு. சின்ன பையன் தான் ஏமாத்து. ஆமா, இங்க இருந்து நம்மளோட பயணம் முடியுது. ஸோ இந்த எபிசோட் இந்த சீரீஸ் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தா அதை சொன்னியா? எப்படின்னு தெரியல. நேத்துக்கு நேரம் போயிரு, சப்பு சப்புன்னு அரைஞ்சிரேன். போயிரு, இரிட்டேட் பண்ண. இப்படிதான் சொன்னா அவன் ஏதாவது காய்ச்சி விட்டானா நீ என்ன பண்ணுவ? சொன்னேன் 4:50. 4:50 சொல்றேன். எங்க போற 5 மணிக்கு? ஊருக்கா? எந்த ஊரு? வாழப்பழமா? இதுதான்டா பெத்தனாக்கியா? இந்த ஊர் பேர் வந்து பெத்தநாயக்கம் பாளையம். இப்ப நாங்க இருக்கோம். நாங்க மேப் பார்த்தா வந்துட்டு இருக்கோம். ஊர் பேர் பார்த்ததுல வந்து ஏதோ பெத்தநாயக்கம் பாளையம் அப்படிதான் போட்டுருந்துச்சு. அதுல இருந்து பார்த்தோம். இங்க ஒரு லேக்கும் இருக்கு, அந்த லேக்கும் உங்களுக்கு காமிக்கும். சூப்பரா இருந்துச்சு. நீ என்ன சுத்தி பார்க்க ஊர்ல லேக் உள்ள இருந்துச்சுடா, அந்த ஸ்கூல்லாம் தாண்டி. ஏரி அது லேக் இல்ல, எனக்கு புரியல. போய் ஏரின்றது லேக்குன்றது தண்ணி தானே. நல்ல தண்ணிடா. இந்த சிறு பாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா? வீடியோ வந்து யூடியூப்ல போடுவோம்டா. ஆமா, யூடியூப்ல போடுவோம். ஓகேவா? சொல்றியா? வெல்கம் டு சப்ஸ்கிரைப் டு TN13 ஸ்குவாட்னு சொல்றியா? இப்ப நம்ம வந்து இங்க இருந்து இந்த ஊர்ல இருந்து கிளம்ப போறோம். கிளம்பிட்டு இங்க இருந்து நம்ம சென்னை, நம்ம ஊருக்கு போக போறோம். அதனால இந்த எபிசோட், இந்த சீரீஸ் முடியுது. நெக்ஸ்ட் சீரீஸ்ல இல்ல நெக்ஸ்ட் எபிசோட் என்ன வரும் அப்படின்றத பார்க்க வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா. அண்ட் முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, தென் பெல் பட்டனை தட்டிக்கோங்க. ஸோ முடிஞ்சிச்சு. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். பாய் சொல்றான் தம்பி. சொல்லுவான் பாய் சொல்றேன் தம்பி. நம்மளுக்கு ஒரு பாட்டு பாட போறாரு. பாடுறியா?